சில பேருக்கு சாப்பிட்டோன்னே டாய்லெட் போகணும் அப்படிங்கிற ஃபீல் வரும். சாப்பிட்ட உடனே போயிட்டு மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் ஏற்படும். ஏன் அப்படி ஏற்படுது? அந்த மாதிரி சிம்டம் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஏன் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு பேர் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ். அதாவது சாப்பிட்ட உடனே, சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போன உடனே வயிற்றில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் ஆகிட்டு கீழே அந்த சாப்பாடை கொஞ்சம் செரிமானம் பண்ணி கீழே தள்ளும்போது குடலில் ஏற்கனவே முன்னாடியே செரிக்கப்பட்ட உணவு இருந்ததுன்னா அதை வெளியே தள்ளுன்னு சொல்லும். அதாவது ஸ்டமக் கோலனுக்கு ஆர்டர் பண்ணோம், ஏன் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வருது, சீக்கிரம் இடத்த காலி பண்ண வரும். ஸோ இது ஒரு நார்மல் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ். ஸோ சாப்பிட்ட உடனேவே ஏற்கனவே ரெக்டம் லோடாக இருந்தது அப்படின்னா அந்த மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக டாய்லெட்டுக்கு ரஷ் பண்ணுவாங்க. ஸோ இது நார்மலாக அப்நார்மலாக, எப்போ நார்மல் எப்போ இது அப்நார்மல் அப்படின்னு நினைக்கணும்னா, எப்போயாவது ஒரு வாட்டி வருது, எப்போயாவது ஒரு தடவை தான் இது வருது அப்படின்னா ஓகே, இட் இஸ் நார்மல். பட் இயற்கையில் என்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம அப்நார்மல் அப்படின்னு நினைக்கணும்னா, இது அடிக்கடி வருது. இந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, இல்லை அந்த மோஷனோட கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று லூஸ் டூல்ஸாக போகுது, இல்லைன்னா ரொம்ப ஸ்மெல்லோடு போகுது, இல்லை பிளட்டு கலந்து போகுது, இல்லை மியூக்கஸ் சலம் கலந்து, இல்லை சளிப்படலம் கலந்து போகுது, வலியோடு போகுது அப்படின்னா கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். சரி.